ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா பூலாங்குடி காலனி நிற்கிறோம். பூலாங்குடி காலனியில் ஒரு 8000 சதுரடி இடத்துல ஒரு 40 சதவீதத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடை பார்த்துட்டு வந்திருக்கோம். தற்சமயம் இந்த வீட்டில் வந்து ஒரு 15,000 ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு. 4 வீடாக போட்டிருக்காங்க. வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு வந்து பழைய வீடு தான். ஆனால் ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணால் இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு நம்ம மாற்றிடலாம் வீட்டை. ஒரு 15,000 வாடகை வந்துட்டு இருக்கு. இது ஒரு பட்ஜெட் 65 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும். அட்மாஸ்பியர் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிறோம். வீடு நல்லா தெளிவாக இருக்குது. 4 EB கனெக்ஷன் இருக்குது. உள்ள ஒரு நுழையில ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது. செட்டப் ஏரியா. இது பியூர் தேக்கு கேட்டு. இங்கே மெயின் டோரு. வீட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு 20 அடி சைஸுக்கு பெரிய ஹால் இருக்குது. எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு. சேம் இதே வீட்டாக தான் இருக்கும். வீடு நல்லா தெளிவாக இருக்கும். இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது கிச்சன் ஏரியா. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிட்டு இருந்து யாரும் உள்ள வர முடியாது. அதனால் அது ஒரு தனி போர்ஷனாக இருக்குது. இது 8000 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட வீடு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்தோட இருக்குது. பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குது. இது பின்னாடி தோட்டம் போட்டுக்கலாம். அந்த ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. பின்னாடி தோட்டம் போகிறதுக்கு நல்ல பெரிய இடம் இருக்குது. 8000 சதுரடி இடம். அதில் வந்து 4000 சதுரடி பில்டிங்கு. பில்டிங் தெளிவாக இருக்குது. கொஞ்சம் மராமத்து வேலை பார்த்தாலே நம்ம இந்த வீடை காப்பாற்றிடலாம். இதே சேம் டீட்டோ தான். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸஸ் இருக்குது. உள்ள ஒரு மாமரம் இருக்குது. இது அப்ஸ்டேர்ஸ் மேலே மாடி போகிறதுக்கு 2 வழி இருக்குது. முன்னாடி நிறைய இடம் இருக்குது. மொத்தம் 8000 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட வீடு இது. வீடை பொறுத்த வரைக்கும் பழைய வீடு. பாட்டி வீட்டுக்கு மதிப்பே சொல்லலை. வீடு கொஞ்சம் மராமத்து வேலை பார்த்தா வீடு அதை காப்பாற்றிடலாம். ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு அழகாக மொத்தத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க. ஒரு 15,000 ரூபா வாடகை வந்துட்டுருக்கு. மொத்தம் 4 வீடு. இதோட பட்ஜெட் 65 லட்சம் தான் சொல்கிறாங்க. விருப்பம் கணக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிச் ப்ராப்பர்ட்டி.